ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி காரசாரமான முருங்கைக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ முருங்கைக்காய் சீசன் இல்லைங்களா, முருங்கைக்காய் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. கடாய் காஞ்சிருச்சுங்க, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சுங்க, நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறேங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கும் அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கலாம். 5 கீத்து தேங்காயும் 1 டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கிறேங்க. அதை நம்மளை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துறேங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இதையெல்லாம் நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே கிளறும்போது தான் கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். இப்போயும் இதையும் நல்லா கிளறி விட்டுறலாங்க. தக்காளி ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த தோலெல்லாம் பாருங்கள் வெளியே வந்துடுச்சு. இப்போது 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா சதையாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மசால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. இந்த முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே கிளறி விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் உப்பு அந்த காரம் இதெல்லாம் இறங்கி கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தேங்காயும் சீரகமும் அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கணும். இப்போ அந்த பேஸ்ட்டும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. இந்த தேங்காயும் சீரகமும் சேர்த்தும் பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரை வேக்காடு வெந்துருச்சு. நம்ம இப்போ கிளறி விட்டுறலாம். இந்த தக்காளிலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்கு. கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான டேஸ்ட்டான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காய் மட்டும் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா சதையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.